தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் தீவிரம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் காலை முதலே சூறாவளி சுற்றுப்பயணம். நடைப்பயணம், ஆட்டோவில் சென்று வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்தார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் போதையில்லா தமிழகம் உருவாக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தமிழகத்தில் குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி அடுத்த பிறவியில் குஜராத்தில் பிறக்க வேண்டுமென கனிமொழி பேச்சு. உங்கள் வீட்டு பிள்ளையாக பிறக்க வேண்டுமென இபிஎஸ் பேச்சுக்கு பதில். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நேரத்துல அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு சாதகமா பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது தேர்தல் நேரத்துல சொல்றாரு, நான் அடுத்த ஜென்மத்துல பிறக்கக்கூடிய வாய்ப்பு, மனிதனாக பிறந்தா அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய யாராவது ஒரு குடும்பத்துலதான் பிறக்கணும்னு நினைக்கிறாராம். ஆனா அப்படியே அவர் பிறந்தாலும் அவருக்கு எங்க பிடிக்குதோ குஜராத்ல போய் பிறந்துக்கிட்டோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கவும் வளர்ச்சியை தடுக்கவும் நினைத்தவர்களுக்கு நான் என்றுமே டேஞ்சர் தான். சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியை எமது குறிக்கோள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. கலைஞரோட என்னை எப்பவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டதும் அதிகம். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்னைக்குமே டேஞ்சர் தான். வாக்குக்கு பணம் வாங்குவதால் மக்களுக்கான சேவை என்பது சாத்தியமில்லை. லஞ்சம், ஊழலுக்கு எதிராக மக்கள் வாக்களித்தால்தான் மாற்றம் வரும் என சீமான் பேச்சு. கோவை வடக்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் இருசக்கர வாகனத்தில் ஏற்றி சென்று வாக்கு சேகரிப்பு. நாளை மறுநாள் செந்தில் பாலாஜியின் முகத்திரையை மக்கள் கிழிப்பார்கள் என அண்ணாமலை பேட்டி. கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இல்ல, அவர் செய்திருக்கக்கூடிய எந்த தப்ப அவர் ஒத்துக்கிறாரு, எப்பவுமே ஒத்துக்க மாட்டார். காந்தியவாதி மாதிரி பேசுவாரு, நாளானிக்கு வரைக்கும் காந்தியவாதி மாதிரி தான் இருப்பாரு. ஏப்ரல் 23 மக்கள் அவருடைய முகத்திரையை கிழிப்பார். ஊழல் சக்திகளால் வீழ்த்த முடியாத தவேகாவை பாசிச சக்திகளால் எப்படி பகை வெல்ல முடியும்? பணமழை பொழிந்தாலும் வரும் 23ஆம் தேதி விசில் புரட்சிக்கு தயாராக வேண்டும் என தொண்டர்களுக்கு விஜய் கடிதம். பெரம்பலூர் அருகே கட்டுக்கட்டாக 2,44,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். காரிலிருந்து 5 அட்டை பெட்டிகளில் பணத்தை பறிமுதல் செய்தது தேர்தல் பறக்கும் படை. வாக்குப்பதிவு நடைபெறும் வரும் 23ஆம் தேதி மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் சாதாரண கட்டண பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து பயணிக்கலாம் என சென்னை மாநகர அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக சிறப்பு ரயிலை இயக்கும் தெற்கு ரயில்வே எழும்பூர் நாகர்கோவில் இடையே நாளை மதியம் 1:25 மணிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயிலுக்கு இன்று பிற்பகலில் முன்பதிவு தொடங்குகிறது. ஆபரண தங்கம் விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 குறைந்து 1 கிராம் 275 ரூபாய்க்கு விற்பனை. உதகை வேல்வியூ பகுதியில் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த சரக்கு வாகனம். 2 படுகாயத்துடன் மீட்கப்பட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. ஐக்கிய நாடுகள் சபைக்கு புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரம். 4 பேரிடம் இன்று தொடங்குகிறது நேர்காணல். முதல் வேட்பாளராக சிலி நாட்டன் பேச்லர் பங்கேற்கிறார். சிறுவர் ஆபாச படங்களை பரப்புவதில் எக்ஸ் தளம் உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டு.
எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலன் மஸ்க் நேரில் ஆஜராக பிரான்ஸ் நீதிமன்றம் சமன். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதில் தனக்கு எந்த அவசரமும் இல்லை. தற்காலிக போர் நிறுத்தம் நாளையுடன் நிறைவு பெறும் நிலையில் அதிபர் டிரம்ப் கருத்து. ஐபிஎல் தொடரில் 31வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் டெல்லி அணிகள் மோதல். 4வது வெற்றி பெற 2 அணிகளும் மும்முரம்.